ஹாய் நண்பர்களே, மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் பட்டனும் தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ வந்து அப்லோடு பண்ணுங்கிற உற்சாகத்தையும் ஒரு சந்தோஷத்தையுமே கொடுக்கும். அந்த லைக்கை பார்க்கும்போது இன்றைக்கி சீக்கிரமாக நமக்கு வீடியோ அப்லோடு பண்ணணுங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்குறது அந்த லைக்கு, அந்த கமெண்ட்டு தான். மறக்காமல் லைக் பட்டனை தட்டிட்டு அப்புறம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள். புது அனுபவத்துக்குள்ளே நம்ம கடந்து போகலாம். வீடியோக்குள்ளே வாங்க. ரொம்ப தேங்க்ஸ். பார்த்து வர மாட்டீங்க, உள்ளே தூக்கிட்டு வரீங்க. வண்டி எவ்வளவு வண்டி போய்கிட்டு இருக்கு, கவனம் இல்லாம வந்துட்டு இருக்கீங்க. நான் தம்பி கடையே பார்த்துட்டு வந்தேன், கவனிக்கல. கையில குழந்தை இருக்கு, அது கூட உங்களுக்கு ஞாபகம் இல்ல? இல்ல, தம்பி கூப்பிட்ட மாதிரி இருந்தது, அத திரும்பி பார்த்துட்டேன். குழந்தை கொஞ்சிக்கிட்டே வந்தீங்க, அது ஓரம் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் வேண்டியதானே. இப்ப நான் பிடிச்சு இழுக்கலனா டா வண்டி அடிச்சு போட்டு போயிருப்பான். தேங்க்ஸ். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், பார்த்து கவனமா போங்க. குழந்தை கொண்டு உங்களால தாங்க முடியுமா? என்ன வெளியே கொஞ்சிக்கிட்டே ரோட்ல வரீங்க? சரி, எனக்கு நேரடி நான் கிளம்புறேன். சரி, ஒரு நிமிஷம். என்ன? இல்ல, கார்ல தான் வந்து ஹஸ்பண்ட் வேற வேலை இருக்குன்னு விட்டுட்டு போயிட்டாரு. ஆட்டோ ஒன்றும் காணும். போற வழியில ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல தான் நிப்பாட்டிடுறீங்களா? அங்கேருந்து ஒரு நான் ஆட்டோ பிடிச்சி போயிடுவேன். ஏன் காரியா? பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு விட்டா போதும். இந்த இருக்கே பக்கத்துல அந்த பஸ் ஸ்டாண்ட்ல பட்டுச்சேலை கட்டிட்டு நடக்க முடியல, ஒரு மாதிரி வேத்துக்கிட்டு வருது. ஏன் வண்டியிலையா? நான் கட்டாயப்படுத்தல, முடியல தான் கேட்டேன். நீங்க வீட்டுக்கெல்லாம் வர வேண்டாம், அப்படி நான் கூப்பிடவும் மாட்டேன். இந்த பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு விட்டுட்டு போயிட்டீங்கன்னா போதும். என்ன யோசிக்கிறீங்க? அது வந்து ப்ளீஸ் இந்த பஸ் ஸ்டாண்ட் மட்டும் கொண்டு விட்டுருங்களேன். குழந்தை நான் வச்சுக்கிறேன். எப்படி அவன் தூங்கிட்டா, சீட்ல படுத்துக்கிட மாட்டான்ல? இல்ல, கார்ல கொண்டு போறதுக்கான பஸ்ல நாங்க பண்ணி தான் வச்சிருக்கோம். ப்ளீஸ். பஸ் ஸ்டாண்ட்ல தானே? பஸ் ஸ்டாண்ட்ல தான். சரி, வா. தேங்க்ஸ். தெரிஞ்சா தெரியாமல என் பேர பிள்ளை நீ காப்பாத்திருக்க. பஸ் ஸ்டாண்ட்ல தானே கொண்டு விடணும், ஒண்ணு இல்ல, வா. இப்படி உங்க கூட கார்ல வருவேன்னு நினைச்சு கூட பார்க்கல. உங்களுக்கும் எனக்குமான பந்தம் முடிஞ்சு போச்சு நினைச்சேன். அந்த தெய்வமே இன்னைக்கு எனக்கு வழி விட்டுருக்கேன். அப்படின்னா நீங்க எனக்கு சொந்தமானவர் தான். பஸ் ஸ்டாண்ட் வரப்போதே, நான் ஒரு மணி பட்டில இறங்கிறேன். சரி, குழந்தை வேணா நான் வச்சுக்கிட்டுமா? இல்ல, அவன் யாருக்கிட்டையும் சேர மாட்டான் என்ன தவிர. குழந்தை அப்படி சொன்னாங்க? இல்ல, நான் என் பேர பிள்ளை யார்ட்டையும் கொடுக்கறது இல்ல. எதனாலும் முகத்துக்கு நேரா பேசிட வேண்டியது. ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்காக சரி குழந்தை சேர மாட்டான் இருக்கட்டும் சொல்லிருக்கலாம். இப்படியே சொல்லுவீங்க? எதுக்கு நான் ஒளிச்சு மறைச்சு பேசணும்? நீ யாரு? உங்ககிட்ட குழந்தை கொடுக்க முடியாதுன்னா கொடுக்க முடியாது. உங்ககிட்ட இல்ல, நான் யாருக்கிட்டயுமே என் பேர பிள்ளைய கொடுக்க மாட்டேன். அவன் என் புள்ள பெத்த புள்ள, என் தோலை விட்டு இறங்க மாட்டான். இவன் என் புள்ள பெத்த புள்ள, என் நெஞ்சோடு தான் வச்சிருப்பேன். இன்னொரு ஜென்மம் இருந்தா சத்தியமா உன் கூட நெருக்கமா பழகுற மாதிரி ஏதாவது ஒரு உறவுல நான் பிறக்கணும். இந்த பாசத்துக்கு நான் அடிமை. நீ காட்டுற பாசமும் அக்கறையும் ஏதோ ஒரு வழியில நான் உனக்கு சொந்தமா பிறக்கணும். சரி, இடம் வந்துட்டு இறங்கு. சரி, தேங்க்ஸ். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், காப்பாத்தன. சரி, சீக்கிரம் இறங்கு. இறங்கு, நேரம் ஆகுது. என் மகன் வேற சாப்பிடாம இருப்பா, சீக்கிரம். சரி சரி, நான் இறங்குறேன். அப்படியே கேட்டேன்னு சொல்லுங்க. சும்மா சொன்னேன், கேட்டதா சொல்லுங்கண்ணே. இந்த நக்கல் பேச்செல்லாம் வேண்டாம், இறங்கு. ஓகே, பை. ஆனா ஒண்ணு, நீங்க ரொம்ப அம்சமா அழகா இருக்கீங்க. சரி, ஆளை பாரு. இதான் யாரையும் கார்ல ஏத்தக்கூடாது. முதல்ல சீட்டை நாயில் போட்டு கழுவணும். தங்க புள்ள, இங்க பார்த்தா பாரு. அம்மாவா? அம்மா வீட்டுல இருப்பா, நம்ம வீட்டுக்கு போலாம். பாட்டி தேடுதோமா? என் தங்கமே, என் தங்கம். இப்ப வீட்டுக்கு போயிடலாம். என்ன தங்கம்? நான் புதுசா பாட்டு படிச்சேன் பாத்தியலா? ஆமாமா, கேட்டுக்கிட்டு தானே வந்தேன். எப்படி படிச்ச? சூப்பரா இருந்துச்சு தங்கம். அதுக்கு தான் நான் சொல்ல, நான் பாட்டு கிளாஸ் போறேன்னு யாருமே கேட்க மாட்டேங்கீங்க. நீ எப்படி படிச்சாலும் நாங்க கேட்போம், அதுக்கெல்லாம் போக வேண்டாம் தங்கம். என்னவோ நீங்க எங்க போயிட்டு வரீங்க?
நான் நான் கடைக்கு தான் போயிட்டு வரேன். சரி. என் தங்கம். क्या करता है कुची कुची होता है. நீ தமிழ் பாட்டே படிமா. இல்லப்பா இந்த பாட்டமா நல்லா இருக்குது. இப்ப இன்னொரு பாட்டுமே நான் கத்து வச்சிருக்கேன்ப்பா. இது நீ தனியா ராணி கூட உட்கார்ந்து படிய. இல்லப்பா நான் இங்க தான் படிப்பேன். இங்க படிச்சா ஊருக்கே கேக்கும். ஊருக்கே வா. ஆமாப்பா குச்சி குச்சி आता है. இப்ப நான் இன்னொரு பாட்டு படிக்கேன்ப்பா. क्या करता है कुची कुची. தங்கமே ராணி கிட்ட உட்கார்ந்து படிமா. இல்லப்பா நான் பாட்டு கிளாஸ் போறேன்ப்பா. போனதப்ப நல்லா இருக்கும். தங்கமே பாட்டு கிளாஸ் தானே, நீ இங்க இருந்து கத்துக்கலாமே. இல்லப்பா குருவை தேடி தான்ப்பா போகணும். குரு நம்மள தேடி வரக்கூடாதுப்பா. என் புள்ள டைலாக்லாம் நல்லா தான் பேசுவா. என் தங்கமே சொல்லுங்கப்பா. நீ வீட்டுக்குலாம் போகக்கூடாது. எப்பா பார் இங்க படிக்கிறக்கான அத்தனை ஏற்பாடு அப்பா பண்ணி தானே. வேண்டாம் எனக்கு ஏற்கனவே தெரியும்பா. இருந்தாலும் கொஞ்சம் கத்துக்கலாம்னு பார்த்தேன். ஏற்கனவே தெரியுமா? ஆமா எனக்கு ஏற்கனவே தெரியும். நீ என்ன சொல்லுத? நிஜமாதான். வேணா ஒரு சாம்பிள் கொண்டு படிச்சு காட்டுறேன் பாருங்க. ஆச்சரியமா இருக்குல்ல? என்ன? ஆமா ஆச்சரியமா தான் இருக்கும். இப்ப பாருங்க. இசை நீ பாட்டா படிக்க போற. இனி உருப்பிட்ட மாதிரிதான். உன் பாட்டை கேட்க ஓடோடி வந்தேன். எங்க உன் இசை மலையில் நான் நினைட்டும் பாட பாப்போம். ஒழுங்கு மரியாதையா ஓடிடு சொல்லிவிட்டேன். இசை உன் இசை மலையில் நிலைய ஓடோடி வந்தேன். நீ ஒண்ணு நினைய வேண்டாம். இல்லை என்னை ஏமாற்றி விடாதே. எங்கே உன் இசை மலையை பொழியட்டும் பாப்போம். நீ படி தங்கம். தொண்டை இன்னைக்கு பார்த்து சரியில்லையே. விக்ஸ் மாத்திரை எடுத்துட்டு வரட்டுமா? ஒண்ணு வேண்டாம். இல்ல அன்பென்ற மலையிலே அகிலங்கள் நனையவே அதிரூபன் தோன்றினானே. ஆத்தி இவ சகலக்கல்லா வில்லின்னு தெரியும். இவளுக்கு எல்லாமே தெரியுதே. தங்க புள்ள நீங்க நம்பலல? நம்மளே தங்கம். உன்னை நான் நம்பாம இருப்பேனா? பா சூப்பரா இருக்கு தங்கம். எங்க அப்பாக்காக இன்னொரு பாடு பாப்போம். யமுனை ஆற்றிலே ஈர காற்றிலே கண்ணனோடுதான் ஆட பார்வை பூத்திட பாதை பார்த்திட பாவை ராதையோ வாட. நீ பாட்டு படிச்செல்லாம் போதும் வா. அறிவிட்ட போயில பாட்டு நல்ல படிப்பா. அதான் தனியா கேட்கணும். மாட்டு போயில ஒருத்தன் இதுக்கப்புறம் நிக்க கூடாதுப்பா. தூக்கிட்ட போல தூக்கிக்கிட்டு அப்பா இருக்காங்களே அண்ணன் இருக்கானே ஒரு எண்ணம் இவனுக்கு கிடையாது. முரடை முரடை இப்படி தூக்கிட்டு வருவீங்க? உங்க அப்பா இருக்காரு, ராணி இருக்கா. என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? அங்க நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? இப்படி தூக்கிட்டு வந்துட்டீங்க. குளிச்சிட்டு வந்திருக்கீங்க. பிறகு அப்படியே வந்திருக்கீங்க. குடிச்சிட்டு இருந்தவன் நினைப்பா வந்தது. நான் தூக்கிட்டு வந்துட்டேன். அதுக்கு என்ன இங்க வச்சு படி நான் கேட்க. இது பாத்ரூம் கிளச்சா? நல்லா இருக்கும்டி. நீ படி நான் கேட்க. நீங்க எப்படி கேப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. படி நான் கேட்க. என்ன ஒரு மார்க்கம் அனுக்கிங்க? தெரியுது இல்ல? ஓடிங்க சொல்லிட்டேன். பாட்டு கத்துக்கணும். நீ பாடு நான் கேட்க. இனிமேதான் கத்துக்கணும். நானும் கத்து கொடுக்கலாம்னு தூக்கிட்டு வந்தேன். எதை கத்து கொடுக்கறதுக்கு? எது தேவையோ அதை கத்து கொடுக்கறதுக்கு. கொன்னுது வேண்டாம். முடியாது. ஓய் ஓடிங்க சொல்லிட்டேன். வேண்டாம். உங்களை என்ன சேர்ந்து குளிக்கலாம். ஒண்ணு வேண்டாம். வேண்டாம். முடியாது. வேணும்னா வேணும். வேண்டாம். கண்ணு மூக்கு உதடு செஞ்சு வச்ச மாதிரி. இந்த கிங்ஸனுக்கு நெய் செஞ்சு வச்ச மாதிரி. எனக்கு பிடிச்ச மாதிரியே செஞ்சு வச்சிருக்கோம். ஆமாடே எனக்கு பிடிச்ச மாதிரியே செஞ்சு வச்சிருக்கு.
கிங்ஸனுக்குனே பிடிச்ச மாதிரி. உதடுனா இவ்வளவுதான் இருக்கணும், கண்ணுனா இப்படிதான் இருக்கணும், கண்ணமுன்னா இவ்வளவு அளவுலதான் இருக்கணும். என்னாச்சு உங்களுக்கு? காதல் போத. அதான் திடீர்னு ஏன்னு கேட்க. உன்ன நினைச்சேன், போத காதல் போத ஏறிட்டு. அதான் கேட்க திடீர்னு என்ன? காதல் திடீர்னு வராது, ஏற்கனவே உள்ள இருக்கும். உன் குரலை கேட்ட உடனே வந்துட்டு, உன் குரலை கேட்ட உடனே காதல் போது தலைக்கு எரிச்சுதா, அதான் யார் இருக்காங்கன்னு பார்க்காம தூக்கிட்டு வந்துட்டேன். செஞ்சு வச்ச சிலை போதும். பார்த்து பார்த்து ரசிச்சாலும் சலிக்காத சிலை. இந்த கிங்ஸ் எனக்குன்னு படைக்கப்பட்ட சிலை. நான் ஓவியன், நீ ஓவியம். ஒரு ஓவியம் ஒரு ஓவியனால் மட்டுமே வர்ணிக்கப்படும். அவன் கண்ணுக்கு மட்டுமே அந்த ஓவியம் எவ்வளவு அழகானது என்று தெரியும். நான் வரைந்த ஓவியம் அழகு ஓவியம். இந்த அழகு ஓவியத்தை நான் ரசிக்கணும். இப்போவே காதல் போது தலைக்கு ஏறி போச்சுது. ஒழுங்கா குளிச்சுட்டு வாங்க. போதை இருக்கு. ஆட தெரியாதவன் தெருவு கோணலு நானா, அப்படிதான் இருக்கு இந்த சார நிலைமை. ரொம்ப ஆடி இருப்பானே, அதுதான் உண்மை மைனி. அவன் அதிகமா ஆடிக்கிட்டு இருக்கான். ஒரே குடி கும்மாளன்னு ஒரே ஆட்டம். இங்க பாருங்க பாக்கியமேனி, அவன் கிட்ட இருக்க சொத்தை நீங்க எவ்வளவு சீக்கிரம் வாங்க முடியுமோ வாங்குங்க. எனக்கு அந்த குடும்பம் வேண்டாம், அவனும் வேண்டாம், அவன் சொத்தும் வேண்டாம். நான் எப்படி எடுத்துட்டு போறேன் எனக்கு தெரியும். நான் எப்படி மேல வரணும்னு எனக்கு தெரியும். என் புருஷனே என்ன பார்க்க வரல, இனி அவன் சொத்து இருந்தானே இல்லாம போனா என்ன? ஐயோ, இவன் எழுதி வாங்க மாட்டா போலுக்க. அப்படி இல்ல பாக்கியமேனி, அவன் சொத்தை ஆட்டை போடுறதுக்கு ஒரு கும்மலே அலைஞ்சிட்டு இருக்கு. அவன் சொத்தை வச்சா சரி, அவன் யாருக்காவது எழுதி கொடுத்தாலும் சரி, அவனுக்கும் எனக்கும் இனி எந்த சம்மந்தம் இல்ல, அந்த குடும்பத்துக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. அது எப்படி மேனி அப்படி விட முடியும்? அவன் நீங்க பெத்த புள்ள. சொத்தை பூரா வாங்கிட்டான். இவன் என்ன புள்ள அம்மானுக்கிட்டே? இல்ல மேனி, அவங்க கிட்ட இருக்க சொத்தெல்லாம் வாங்கிட்டு அவனை நடுத்தருக்கு அடிச்சு பத்திட்டாங்கன்னா உங்க புள்ளையோட நிலைமை என்ன சொல்றீங்க? ஆமா, அவங்க கிட்ட இருக்க சொத்தை ஆட்டை போடுறதுக்கு அந்த வீட்டுல இருக்க பொம்பளைங்க எல்லாம் ரொம்ப அலையறாங்க. ஆமா ஆமா முதலியம்மா, அந்த அம்மா சொல்றது சரிதான். இந்த பொண்ணு நல்லா எடுத்து கொடுக்காளே, இவளை நம்ம கூட வச்சுக்கலாமோ? என்னமா சொல்லிட்டு இருக்க? இந்த மேடம் சொல்றது சரிதான். பாத்தீங்களா மேனி, ஒரு வேலைக்கார பொண்ணுக்கு கூட தெரிஞ்சிருக்கு. அநேகமா அந்த ஜான் பொண்ணு, அதான் உங்க வீட்டு இளவரசி மகாராணின்னு சொல்லுவீங்களே, அவதான் அத்தனை சொத்தையும் ஆட்டை போட போறா. பாத்துக்கிட்டே இருங்க. யார் சொத்தை யார் ஆட்டை போடுறது? அதுக்குதான் சொல்றோம், சாரனை உங்க கைக்குள்ள வச்சுக்கோங்க. எனக்கு அவனை பிடிக்கல. எப்ப சொத்தை எழுதி அவனுக்கு கொடுத்தாங்க அப்பவே அவன் எனக்கு புள்ளையே இல்ல. நல்ல பிள்ளைனா ஏமா என் பேர்ல ஒருத்த சொத்து வந்துட்டு நீங்க வச்சுக்க கூட எனக்கு கொடுத்துருப்பானே. அவன் எப்படி கொடுப்பான்? அவன் சின்ன பையன், அவனுக்கு எதுவுமே தெரியாது. அவனுக்கு சொத்து கிடைச்சிருக்கு, வச்சு அனுபவிக்கணும், அப்படிதான் தோணும். எங்க பாருங்க பாக்கியமேனி, அவன் உங்க புள்ள, அவன் சொத்தை நீங்க அனுபவிக்கலாம். எவ்வளவு ஒருத்தர் எப்படி அனுபவிக்கலாம்? போற பக்கம் பார்த்தா இசை எத்தனை சொத்தையும் எழுதி வாங்கிடுவாளோன்னு எங்களுக்கு தோணுது. அதுக்கப்புறம் உங்க நிலைமை நினைச்சு பாருங்க. இப்ப சாரன் உங்க புள்ள, நீங்க பாருங்க, நீங்க நினைச்ச மாதிரி ஒரு பொண்ணு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அந்த சொத்தை நீங்க வாங்க பாருங்க. அவன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். ஏன்? அவன் ஒருத்தி கூட எல்லாம் வாழ மாட்டான். அதே மாதிரி அவனை பத்தி தெரிஞ்ச எவ்வளவு அவன் கூட வாழ மாட்டான். எவன் கல்யாணம் பண்ணிக்க போறா? ஒரு பொண்ணு அவனை கல்யாணம் பண்ணாது. நமக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணை பாப்போம். எப்படி? ரொம்ப கஷ்டப்பட்டு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி அவனை வச்சுட்டோம்னா அப்புறம் அந்த பொண்ணுகிட்ட இருந்து நீங்க சொத்தை எழுதி வாங்குறது ரொம்ப ஈஸி. அப்புறம் சொத்து உங்க பேருக்கு வந்துரும்ல. கஷ்டப்பட்ட ஒரு பிள்ளைக்கு எங்க போவேன்? அதுக்கு என்ன, அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சிடலாம். அப்பெல்லாம் இல்ல, அவனுக்கு எல்லா பிள்ளையும் பிடிக்காது. அவனுக்கு பார்க்க அழகா இருக்கணும். நாம கஷ்டப்பட்டு பிள்ளையெல்லாம் பார்த்தோம்னா அவனுக்கு பிடிக்காது. கஷ்டப்பட்டு பிள்ளைன்னு ஏன் சொல்லணும்? சொல்லாமே அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம். முடியுமா மைனி? பாருங்க, ஒரு நல்ல கஷ்டப்பட்டு பிள்ளை பார்த்து அந்த பிள்ளை பணக்காரியா நடிக்க வச்சு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவான். அப்புறம் என்ன, சொத்து உங்க பேருக்கு வந்தோடனே என் பிள்ளை ஏமாத்தி பறிக்க அவ கல்யாணம் பண்ணிட்டானே பிரிச்சு வச்சிருவான். இதான் சரியா வரும் மைனி. உங்க சொத்து உங்களுக்கு வேணும்னா இப்படிதான் பண்ணணும். எனக்கு ஒரு கஷ்டப்பட்ட பொண்ணு தெரியும். என்னமா சொல்ற? சாரன் சாரோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவங்க வீட்டுல ரொம்ப நாளா வேலை பார்த்துட்டு இருக்கேன். சாருக்கு எல்லா பொண்ணையும் பிடிக்கவே பிடிக்காது. அவருக்கு சில டேஸ்ட் இருக்குது. என்ன சொல்ற? அவருக்கு பொண்ணு அழகா இருக்கணும், வாய் பேசவே கூடாது, அமைதலா இருக்கணும், ரொம்ப அழகா இருக்கணும். அப்படியா? அப்படிப்பட்ட பொண்ணுங்க தான் சார் ஏறெடுத்தே பாப்பாரு. நீங்க ஏதோ தானு நீங்க பாத்தீங்கன்னா அவர் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிடுவாரு. அப்புறம் ரொம்ப கஷ்டம். ஐயோ, அப்போ நீ சொல்ற பொண்ணு எல்லாம் சரியா இருப்பாளா? ரொம்ப சரியா இருப்பா. இங்க பாரு, நாளைக்கு அவ கல்யாணத்துக்கு அப்புறம் எதுவும் வில்லங்கம் பண்ணிடக்கூடாது. அவளுக்கு பேக்ரவுண்ட் எதுவுமே இருக்கக்கூடாது. யாருமே கிடையாது. அவளுக்கு அம்மா அப்பா கூட கிடையாது. என்னமா சொல்ற? நீங்க கல்யாணத்தன்னைக்கே சொத்தை வாங்கிட்டு அடிச்சு பத்தினாலும் அவ பாட்டுக்கு அழுதுட்டா போவா. அவ்வளோ அப்பாவி.
அவளுக்கு அம்மா அப்பான்னு யாருமே கிடையாது. ஆஹா, அவளுக்கு யாருமே கிடையாதா? யாருமே கிடையாது. பாக்கியமேனி, இதை விட நமக்கு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காது மைனி. அவன் கல்யாணத்துக்கு சம்மதிக்கணுமே. அவனை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்க வேண்டியது என் பொறுப்பு. அங்கதான் சிக்கல் இருக்கு. என்ன சிக்கலு? என்ன சிக்கலு? சரண் சார் அவ்வளவு லேசில எல்லாம் கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே மாட்டாரு. அததான் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எதுக்கு? இவதான் பொண்ணு கல்யாணம் பண்ணுன்னு சொல்லி நீங்க கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா தொட இல்ல ஏன் எடுத்து கூட பார்க்க மாட்டாரு. எதுக்கு? சாருக்குன்னு ஒரு டேஸ்ட். அதாவது இவர் எந்த பொண்ணுகிட்ட போய் நிக்க மாட்டாரு. அதாவது இவர் எந்த பொண்ணுகிட்ட போய் நிக்க மாட்டாராம். அந்த பொண்ணு தான் இவரை விரட்டி விரட்டி லவ் பண்ணணும். அப்படி விரட்டி விரட்டி லவ் பண்ணி இவருக்கு பிடிச்சாதான் அடுத்து ஏதாவது பண்ணுவாரு. அந்த பொண்ணு லவ் பண்ணிருமா? நம்ம ட்ரைனிங் கொடுத்தா அந்த பொண்ணு லவ் பண்ணும். ஆனா அந்த அளவுக்கு சக்சஸ் பண்ணிடுவாளான்னு தெரியல. ஆனா அது சரண் சாருக்கு பிடிச்சிருக்கணுமே. இப்ப என்ன பண்ண? வேணா அந்த பொண்ணுக்கு 2 நாள் ட்ரைனிங் வேணா கொடுத்து பார்க்கலாம். ஒருவேளை அந்த பொண்ணு பண்றது சாருக்கு பிடிச்சதுன்னா யாருமே எதுவுமே சொல்ல வேண்டாம். மறுநாளே கல்யாணம் தான். மறுநாளே கல்யாணம் தானா? சார் மனசுல மட்டும் அந்த பொண்ணு இடம் பிடிச்சிட்டாருன்னா மறுநாளே கல்யாணம் தான். பாக்கியோ, இது நல்ல ஐடியாவா இருக்கு பாக்கியோ. சம்மதிச்சிருங்க. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. அவன் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா சொத்து எனக்கு வரணும். அதை விட அவன் கல்யாணத்துக்கு சம்மதிக்கணுமே. கல்யாணத்துக்கு சம்மதிக்க வேண்டியது ஏன் பொறுப்பு? நீங்க சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கீங்க. அவன் எல்லாம் இப்ப முன்னாடி மாதிரிலாம் கிடையாது. என்ன சொல்றீங்க பாக்கியோ? சொத்து கைக்கு வந்ததுக்கு அப்புறம் சார் தினமும் கிளப் அங்கேயும் போவாரு. ஒரு நாளைக்கு 1000 பொண்ணுங்களை பாக்குறாரு. 1000 பொண்ணுங்க பாக்குறதுல நாம நிப்பாட்டுற பொண்ணு அவர் எப்படி லவ் பண்ணுவாரு? ஐயோ, ஏதாவது பண்ண முடியுமா? சார் எங்க இருக்காரோ அங்கதான் அந்த பொண்ணு இருக்கணும். இருந்தா அந்த பொண்ணு சாரன் கட்டில கூட்டு போக வேண்டியதானே? அங்கேயும் சிக்கல் இருக்க. அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போனா அங்க அந்த குடும்பத்தார்கள் இருப்பாங்க. இந்த பொண்ணு அங்க கொண்டு விட முடியாது. யோசிச்சுக்கிடுங்க. அவன் அங்க வரமாட்டான். சார் சத்தியமா இந்த வீட்டுக்குலாம் வரமாட்டாரு. ஐயோ, சார் இங்க வந்துட்டா நம்ம வேலை ஈஸியா முடிஞ்சிடும். சார் மட்டும் இந்த வீட்டுக்கு வந்துட்டாருன்னா அந்த பொண்ணை ஈஸியா நம்ம வீட்டுல வச்சுக்கலாம். கேட்டா சொந்தக்கார பொண்ணுன்னு சொல்லி இந்த வீட்டுல வச்சுக்கலாம். அப்படி 2 பேரையும் அப்பப்ப பார்க்க விட்டோம்னா ஒரு இலை பத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீ சூப்பரா ஐடியா சொல்றடி. ஆமா, என் கூட இருக்கல்ல. மேடம் கூட ரொம்ப நாளா இருக்கேன். அதனாலதான் எனக்கு மேடம் ரொம்ப பிடிக்கும். அவங்க கஷ்டப்பட்டது எனக்கு பிடிக்கல. அதான். இன்னொன்னு எனக்கு சேலரி மேடம் தான் கொடுக்காங்க. மேடம் எனக்கு தொடர்ந்து சேலரியும் வேலையும் இருக்கணும்னா அவங்களுக்கு நினைச்சது நடக்கணுமே. குட், சூப்பர். அப்படின்னா சார் நீங்க வரணும், அப்படிதானே? ஆனா சார் வர மாட்டாரு. இந்த குடும்பத்துக்கு அவர் வரவே மாட்டாரு. அவருக்கு சும்மாவே இந்த குடும்பம் பிடிக்காது. எப்படி நான் வருவாரு? அவனை எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்க நினைக்க தப்பு மேனி. அவன் மாறிட்டான். அவன் நம்ம குடும்பத்தை அறுத்து கிழிப்பான். ஆஹா, அவன் சம்மதிக்க மாட்டான். வீணா முயற்சி பண்ணிட்டு இருக்காதீங்க. அவன் இந்த வீட்டுக்கு வரவே மாட்டான். ஏமா, எனக்கு கொஞ்சம் ஹார்லிக்ஸ் கொண்டு வா. ஓகே மேடம். வர மாட்டானா? வரணுமே. கேட்டீங்களா? இங்க பேசுறதெல்லாம் கேட்டீங்களா? கேட்டா. அந்த சோர முட்டலோட சொத்துல நமக்கு வரணும்னா அவனுக்கு ஒரு கல்யாணம் நடக்கணும். அதுவும் அந்த கல்யாணம் நம்ம வீட்டுல வச்சு நடந்தாதான் சொத்து நம்ம பேருக்கு வரும். அந்த பொண்ணு தானே? ட்ரைனிங் நான் கொடுக்க. அவன் வீசுற வலையில அவன் கண்டிப்பா விழுவான். அப்புறம் என்ன? மறுநாளே ரகசியமா விறுவிறுன்னு தாலி கட்டி வச்சு சொத்தை எழுதி வாங்கிடுவான். அப்புறம் இந்த பாக்கெட்டை அடிச்சு பத்திட்டு அந்த பொண்ணை அடிச்சு பத்திட்டு அவனையும் ரோட்ல எடுத்து கொண்டு போட்டுருவான். சொத்து நம்ம பேருக்கு வரணும். இதெல்லாம் முடியுமா? முடியும் மாமா, முடியும். கண்டிப்பா முடியும். இல்ல, அவன் எங்களை மதிக்கவே மாட்டேங்கிறான். அவன் அங்க வரவே மாட்டான். அதை மட்டும் சொல்லாதீங்க. அவன் எப்படி இந்த வீட்டுக்கு வந்தே ஆகணும். இல்ல, அவன் எங்களை மதிக்கவே மாட்டேங்கிறான். சுத்தமா எங்களை மதிக்க மாட்டேங்கிறான். அவனுக்கு எங்க மேல பயமும் இல்ல, இப்ப மரியாதையும் இல்ல. ஏன்னா அவனுக்கு இப்ப நம்மளை விட அதிக சொத்தும் பணமும் இருக்குது. எப்படி நம்ம மதிப்பான்? அவன் கால் கையில விழுந்தாரு. இங்க கூட்டிட்டு வாங்க. கால் கையிலையா? தோத்து போக போறீங்களா இல்ல அத்தனை சொத்தி வச்சு ஆள போறீங்களா? அவன் எல்லாம் ஒண்ணுமே இல்ல. அவன் கால்ல விழுந்தாலும் வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க. அப்புறம் நாய் அடிச்சு துரத்துற மாதிரி அவனை துரத்திடலாம். அவன் ஒரு முட்டா பையன். நம்ம இஷ்டத்துக்கு ஆட்டி படைக்கணும்னா அவன் முதல்ல நம்ம வீட்டுக்கு வரணும். அவன் என்னையவே பொண்ணு பார்த்து கொடுங்கன்னு கேக்குறான். பார்த்து கொடுங்க. அவனுக்கு நானா? சொத்து வேணுமா வேண்டாமா? அவன் இஷ்டத்துக்கெல்லாம் ஆடுங்க. அவனை எப்படியாவது இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க. அவன் எங்களை ரொம்ப மட்டமா நடத்துறான். அவன் கால கழுவ சொன்னா கூட கழுவுங்க. அவன் தலை அமுக்க சொன்னா அமுக்குங்க. என்ன வேணாலும் பண்ணுங்க. அவங்க வந்தே ஆகணும். சித்தே பாத்தீங்களா? அட பார்வதிகளா, இப்படி இருந்திருக்காளே. நான் இவளை போய் எங்க அம்மா ஸ்தானத்துல வச்சு பார்த்தேன். எப்படி எல்லாம் பிளான போடுறாடி. இப்பதான் உங்களுக்கு கவி லட்சணம்லாம் தெரியுது. ஆமா, அரே பாக்கியமேனி பா. நான் கூட என் தம்பி பண்ணி ரொம்ப நல்லவா நினைச்சுட்டேன். பாத்துக்க, சொத்துக்காக எவ்வளவு கேவலமா நடந்துக்கிட்டதா. இன்னும் பாருங்கத்த, அவங்க சீருபெல்லாம் தெரியும். எவ்வளவு மட்டமா யோசிக்கிறா பாருங்கத்த. அதை விட எங்க அப்பா அண்ணன் தம்பி எல்லாம் பார்த்தல எப்படி எல்லாம் பிளான போடுறாங்கன்னு. ஒப்பப்பா, இந்த வீட்டுல நான் எத்தனை வருஷம் இருந்திருக்கேன். தலையே சுத்துது. மாமா சொல்லும் போதெல்லாம் நான் நம்பவே கேட்டேன். என் குடும்பத்தை அவங்க தப்பு தப்பா சொல்றாங்கன்னு நினைச்சிட்டேன். மாமா சொல்லுவாங்க பாத்துக்க, உங்க அண்ணன் முன்னாடி சரி கிடையாது, உங்க அண்ணன் சரி கிடையாது, உங்க அப்பா சரி கிடையாதுன்னு.
எனக்கு கோவமும் ஆத்திரமும் வரும். என் குடும்பத்தை பத்தி தப்பு தப்பா சொல்றாரேன்னு அவர் மேல எனக்கு கோவம் வந்துச்சு. அப்ப மாமா ரொம்ப வேதனைப்பட்டிருப்பாங்கல்ல அத்தை. ஆமாடி, மனசே வலிக்குது. எனக்கு இப்பவுமே மாமா பார்க்கணும் போல இருக்கு. மாமா பார்க்கணும் போல இருக்குடி. ஐயா அத்தை அழாதீங்க அத்தை. இல்ல, மாமா பார்க்கணும் போல இருக்கு. அந்த வீட்டு பசங்களுக்கு காதலிக்க சொல்லிலாம் கொடுக்க வேண்டாம். ஒரு பொண்ணை காதலிச்சா உண்மையா காதலிச்சு அவ கூடயே கடைசி வரைக்கும் வாழ்வாங்க. நான் உங்ககிட்ட சொல்லிக்க என்ன மருமகளா இருந்தாலும் மாமா பல நாள் பட்டினி போட்டுட்டு வருஷக்கணக்கில் இங்கேயே இருப்பேன். என்னை பார்க்க மாட்டேமான்னு வாசலே காத்து கிடக்கும். என் மைனி வரல சிரிப்பாளுக. உன் புருஷன் அதுக்காக தான் வந்திருக்கான்னு நானும் கூட சேர்ந்து சிரிச்சுட்டேன்டி. அவளுக்கு என்ன பரியாசம் பண்ணி சிரிச்சிருக்காளுக. என் வாழ்க்கை நாசமான பொழுது நினைச்சு சிரிச்சிருக்காளுக. நான் ஏதோ பெருசா நினைச்சு சிரிச்சிட்டு இருக்கேன்டி. எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் பண்ணிருக்கேன். என் புருஷன் அதுக்காக தான் வந்திருக்காருன்னு நான் கூட தப்பா நினைச்சிட்டேன்டி. அந்த மனுஷனை எவ்வளவு அசிங்கப்படுத்தியிருக்கேன். வேற ஒருத்தனை என்னை விட்டுட்டு வேற கல்யாணம் பண்ணியிருப்பான். ஏன்னா வருஷக்கணக்கில் நாங்கள் வந்து கடந்திருக்கேன். காத்துக்கிட்டே நிற்கும் பார்த்துக்க, துறையும் பிரேமியும் கூட்டிட்டு வந்து வாசலே காத்து நிற்கும் பார்த்துக்க. அவ்வளோ கொடி சொல்லட்டு பையன், செம்புலிங்கையா பையன் நினைச்சிருந்தா வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்திருக்கலாம். என்ன தவிர வேற எவ்வளவு எடுத்து பார்த்ததில்ல. அல்லாதீங்க அத்தை, எனக்கு மாமா பார்க்கணும் போல இருக்குடி. எனக்கு மாமா பார்க்கணும் போல இருக்கு. ஐயா அத்தை அழாதீங்க அத்தை. நீங்க மாமாவை தானே பார்க்கணும். நான் ஏதாவது ஒரு பிளானை போட்டு மாமா வர வைக்க. மாமா இங்க வர மாட்டாங்கடி. வர மாட்டாங்களா? உங்களுக்கு ஒண்ணு நான் எங்க வேணாலும் வருவாங்க. என் புருஷனை எனக்கு பார்க்கணும் போல இருக்கு. என் புருஷனை எனக்கு பார்க்கணும் போல இருக்கு. ஐயா அத்தை அழாதீங்க அத்தை. என் புருஷனுக்கு நான் ரொம்ப தண்டனை கொடுத்துட்டேன். என் புருஷனுக்கு நான் ரொம்ப தண்டனை கொடுத்துட்டேன். அழாதீங்க அத்தை. இல்ல மாமா ஞாபகமாவே இருக்கு. இன்னத்துக்கு மாமன வராமலா இருப்பாரு. அங்க மாமாவெல்லாம் இருக்க முடியாது. நிமிஷத்துக்கு நிமிஷம் பாக்கியம் பாக்கியம்னு கூப்பிட்டு வருவாங்க. எப்படி உங்களை பிரிஞ்சு இருப்பாங்க? ஹாய் அத்தை. வாரேக்கா. அத்தை நீங்க வந்திருக்கீங்கன்னு சொன்னாங்க. அதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா அத்தை? யார் நல்லா எனக்கு என்ன, நான் நல்லா இல்லையே. ஐயோ ஃபீல் பண்ணாதீங்க அத்தை. இந்த பொண்ணு யாரு? என்கிட்ட வேலை பார்க்க. ஏமா இது என் சின்ன பொண்ணு. அதான் எங்க அண்ணியோட பொண்ணு. அத்தை மாமாலாம் வரலையா? வரமாட்டாங்கம்மா. அவங்க யாருமே வரமாட்டாங்க. அத்தாலாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்கம்மா. சரண் மாமா நல்லா இருக்கான். ஏன்னா சொத்துக்குள்ள அவனுக்கு போயிருக்குல்ல. சொத்தா? ஒட்டுமொத்த குடும்ப சொத்தும் சாரோன் சாருக்கு தான் போயிருக்கு. அதான் மேடம் கோச்சிட்டு வந்து உட்கார்ந்துருக்காங்க. எல்லா சொத்தும் சாரோன் அத்தனுக்கா போயிருக்கு. ஆமாமா, அந்த உலவ கரைக்கு தான் போய் சேர்ந்திருக்கு. உதவ கரையா? இனி அவ்வளவு சொத்துக்கு முதலாளி அவர் தானே. அத்தை என்னம்மா? நானே அத்தான கல்யாணம் பண்ணிக்கிடுது. சொத்து புல நிறைய இருக்குல்ல, கட்டிக்கிட்டேன்னா எனக்கு சந்தோஷம் தான். ஆனா என்ன பேட் பாய், பரவாயில்ல பணம் இருக்குல்ல. அது சரி. சரிங்க அத்தை. சரணத்தை வராரா எப்படி? இல்லம்மா, அவன் எங்கெங்க வருவான்? அவங்கிட்ட இருக்க பணத்துக்கும் அதுக்கும் எங்கெங்க வருவான்? எப்படியாவது கூட்டிட்டு வந்துருங்க ஆண்டி, நானே கல்யாணம் பண்ணிக்கிடுத. சரிம்மா. விளங்காதவா, எடுப்பட்டவா. இவன் என்னத்த பண்ணுனா? என்ன பண்ணுடா? சாரண செருப்பால் அடிச்சாலே இவதான். செருப்பால் அடிச்சாளா? ஆமா, இவதான் அவனை செருப்பால் அடிச்சா. அவ அம்மாக்கார சொல்லி கொடுத்ததா இவ அடிச்சா. அப்படியா? அப்ப இருக்குதே இவளுக்கு வசமா இருக்குது. சரிடி, மகிமா எப்படி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போற? முத அவங்க சாரணை கூட்டிட்டு வரட்டும், அப்புறம் பாருங்க. ஈசை சொன்ன மாதிரி இவங்க கையாலே சாரனுக்கும் மகிமாவுக்கும் கல்யாணம் நடக்கும். இவங்களே சாரனுக்கும் மகிமாவுக்கும் கல்யாணத்தை பண்ணி வைப்பாங்க. ஊரறிய சாரம் நல்லவன் நல்லவன், செம்புலிங்கையா பேரன், எந்த தப்பு பண்ணல, நாங்க தான் வீணப்பள்ளி சுமத்துறன்னு இவங்க வாயாலே ஒத்துக்க வச்சு மகிமா கட்டுல சாரனை தாலி கட்ட வைக்கல. அவ இசையே இல்ல, அதுக்கு தானே நம்மள அனுப்பி வச்சிருக்கா. பாருங்களேன், எல்லாம் கரெக்டா தான் போய்கிட்டு இருக்கு. அத்தை இப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. என் பிள்ளைக்கும் மகிமாவுக்கும் கல்யாணம் நடக்கணும்னா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். என் பிள்ளைக்கு எந்த குற்றம் உணர்ச்சி இருக்க கூடாது. அவன் மகிமா கூட நல்லா வாழணும். மகிமா மாதிரி ஒரு புள்ள கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். என் பிள்ளை எந்த குற்றம் உணர்ச்சி இல்லாம அவ கூட சந்தோஷமா இருக்கணும்னா அவன் குற்றமற்றவன்னு நிரூபிக்கணும். இசை எது செஞ்சா சரியா தான் பண்றா. நான் எது வேணாலும் பண்ண ரெடியா தான் இருக்கேன். பாப்போம் தே, இவங்க சாரோனை எந்த அளவுக்கு சீக்கிரமா அந்த வீட்டுக்கு கூட்டு வராங்கன்னு பாப்போம். அத்தை அப்படி மட்டும் கூட்டிட்டு வரட்டும், நம்ம ஆட்டோ சும்மா செமையா இருக்கும் தே, ஜாலியா இருக்கும். வரிசைக்கு ஒருத்தரா நம்ம வீட்டாடையெல்லாம் அங்க வந்துருவாங்க. அப்புறம் நம்ம கிட்ட இருந்து புடுன காலேஜ் வச்சு தானே இந்த பங்களா பேருப்புகள்லாம் அத்தனையும் புடுங்கிட்டு இவங்க நடு ரோட்ல விடணும், கட்டாயமா விடணும். என்னண்ணே இப்படி கோட்டை விட்டுட்டா? அவன் இங்க வந்து வண்டிட்டு வந்தேன். அவன் இந்த தெருவுக்குள்ள வந்தான், நான் பார்த்தேன். அண்ணா இது புள்ளாத்தெல்லாம் வேணும், இங்க போய் இப்படி தேட முடியும்? நமக்கு எல்லாம் ஒண்ணுதான்டா, வீடு வேணா பார்த்து வேண்டியதான். இதுல மட்டுமே 3 தெரு இருக்கு. எந்த தெருல பார்க்க முடியும்?
இங்க இந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சு அந்த இடத்துல முடியுது. வீட்டுக்குள்ள போய் அந்த இடத்துக்கு போயிட்டோம்னா இது நம்ம இடம். எப்படி நம்ம இடத்த தாண்டி போக முடியாது. என்ன கொஞ்சம் போக்குமாக்கு காட்டிக்கிட்டு இருக்கான். சரி நான் கழுத்திலே மிதிச்சா சரியாயிரும். ஐயில மட்டும் சிக்கட்டும். அவன் போடுற தெரிய மட்டும் பாரு. என்ன புடிச்சிட்டீங்களா அப்படி? எங்க அவனை கோட்டை விட்டாச்சு. அண்ணா இது முன்வாசல். எப்படினாலும் பின்வாசலுக்கு வந்து ஆகணும். அது அடுத்த தெருவு. நான் அந்த தெருக்கு போறேன். நீங்க இந்த தெரு வாங்க, வெட்டிட்டு வாங்க. அவன் மட்டும் கிடைச்சவனா மொத்த அடி என் கையால தான் விழணும். அவன் கழுத்திலே மிதிக்கணும். சின்ன திருவா ஓட விட்டுட்டு இருக்கான் பாரு. அந்த சரி டேட்டு நினைக்கான். பிரச்சனையே இல்ல. கழுத்திலே மிதிச்சிருவான். நான் இந்த தெரு வழியா வெட்டிட்டு வரேன். சரிடா, நான் ஒவ்வொரு வீடா பாத்துட்டு வரேன். அலெக்ஸ் நீ இங்கே நில்லு. சரி. டேய் நீ சீக்கிரம் போடா. அதெல்லாம் சிக்காம இருக்க மாட்டானே. சிக்கிடுவான். பையன் கொஞ்சம் விளாண்டுகிட்டு இருக்கான், அவ்வளவுதான். டேய் அவனால 4 நாளைக்கு தலைகீழ கட்டி வச்சு அடிக்கணும்டா. அடிச்சிருவோம். மொட்டை மாடி சும்மா தானே கிடக்கு. பிடிச்சிடலாம். எனக்கு ஒரு மணத்துல பிடிச்சிடலாம். 10 நிமிஷம் தான் டைம். அதுக்குள்ள அவனை பிடிக்கணும். வரட்டும் 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 வரட்டும். வீட்டுக்குள்ள எவனாவது வந்தானே? அது அவன் தானே? இந்த கொலை எங்கேயோ கெட்ட மாதிரி இருக்கு. நீ நீ ஃபிளேட்டரி போயிட்டல. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய் யாமி சி மாமி சி ஃபாரின் போயிட்டல. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? பேரளவு வாய் நமக்கு ஏதோ பேர் சொல்லுவானுல. அங்கே இருக்க நீ தானே? ஐயோ மாட்டிக்கிடும் பலக்க. ஐயோ ஏய் நீ எப்படி இங்க? நீ அங்கே இருக்கடா. ஏய் அலெக்ஸ். ஐயோ இப்போ என்ன பண்ண? இரு அலெக்ஸை கூட்டிட்டு வரேன். ஐயோ இப்போ என்ன பண்ணன்னு தெரியலையே. மாட்டிக்குவனா? டேய் அலெக்ஸ் என்ன சிக்கிட்டானே? சிக்கிட்டானேன்னு கேட்டேன். டேய் அந்த அக்கறகாலத்துக்குள்ள என்ன அங்கே ஒளிஞ்சிருக்கான். அவன் ஒளியில அவன் ஒளிஞ்சிருக்கான். என்னென்ன வளரிட்டு இருக்கா? டேய் அவதான்டா. ஐயோ பியார் வேற வாயில துறை வந்துக்க. டேய் அதான்டா முண்டக்க நீ ஆச்சு இல்லையே. அது பியார் என்ன இளவல தெரியலையா? டேய் இந்த பெருசா இருக்க மாட்டே ஒரு பேரு. என்ன பேரு? என்னென்ன வளரிட்டு இருக்கா? டேய் அதான்டா அந்த முண்டக்க நீ அங்கே சி இல்லடா. ஐயோ பியாரெல்லாம் நீ எந்த பியார பத்தம் காதலிச்சியோ? டேய் ஒரு பிள்ளைய காதலிச்சாடா. யாருன்னு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. என்ன வளரிட்டு இருக்கீங்க? டேய் அதான் முண்டக்கட்டி பிள்ளைடா. அண்ணா என்ன ஆச்சு உங்களுக்கு? அவனை போய் பிடிங்க போங்க. டேய் சத்தியமா தான்டா அந்த வீட்டுக்குள்ள பிள்ளை இருக்குடா. யாருன்னு? இப்பொழுது என்ன புரியுது. எனக்கு பியாரும் வயலும் நமக்கு. டே அதுக்கு நீ பிளைட் ஏத்தி விட்டிய? அங்க இருக்க நீ அந்த இளவேதான் அந்த பிள்ளை உள்ள இருக்குடா. வேறுப்பு தரீங்க போங்க. அதான் பிளைட் ஏத்தி விட்டாச்சு. அதுக்கு எந்த நேரத்துல கண் கூட தெரியாது. வாங்கினேன் அவனை பிடிக்கணும். இன்னும் 5 நிமிஷத்துல பிடிக்கல. கிங்ஸ் நமக்கு கலரை கட்டிடுவான். வாங்கினேன் அவன் கலரை கட்டிடுவான். அது எனக்கு தெரியும். அவனை நான் பாத்துக்கிறேன். இந்த பிள்ளை உண்மையில உள்ள இருக்குது பாரு. உலகாதீங்கண்ணே. சத்தியமா உலகல கண்ணால பாத்தேன்டா. அதே முடிதான் முடிச்சா. யாரு ஆத்துக்குள்ளன்னு கேட்டா சத்தியமா கேட்டாடா அந்த பிள்ளை. அது ஒரே மாதிரி பிள்ளைங்க தெரிவாங்களா இருக்கும். வாங்கினேன் அதுக்கு இந்த தெரு கிடையாது. அப்படினால பிளைட் ஏத்தி விட்டது நான் தான். போன நான் பார்த்தேன். அப்போ நான் என்ன கியான போயிலால உனக்கு சொல்றேன். நான் கியான போயிலால உனக்கு அண்ணன் சொல்றேன். ஒரு நம்ப மாட்டேங்க. சரி நீங்க எப்படிதான் பண்ணுவீங்க. சரி வாங்க பாப்போம். ஓ அல்ல நீ போய் பாரு. நான் அந்த கலவாணி பையில பிடிச்சிட்டு வரேன். முன்ன பின்ன தெரியாத பொண்ணுகிட்ட என்ன கோத்து விட்டுருக்கான். நீங்க வாங்க சொல்லிட்டேன். இல்ல அந்த கலவாணி பையில நான் பிடிக்கல. உடனே எனக்கு ஜமாதி கட்டிடுவான். அந்த பையன் காலையில இருந்து எனக்கு போக்குமாக்க கட்டிட்டு இருக்கான். எவ்வளவு தெரியுது என்ன வேலை பார்த்திருக்கான். சரி நீ போய் பாருங்க பிள்ளைய. நான் அவனை பிடிக்கேன். அதெல்லாம் அவனை பிடிச்சிருவானுங்க. நீங்க வாங்க. நீ போய் முண்டை கட்டிய பாரு. எனக்கு நேரம் இல்ல. அட வாங்கண்ணே. உங்க அண்ணன் புடிச்சு போச்சு விடுறா. அட வாங்கண்ணே. இங்க தான் பார்த்தேன். நான் சொல்லல நீங்க கனவு தான் கண்டுப்பீங்கன்னு ஊக்கி போட்டு மிதிச்சிருவேன். ஏமா முண்டை கழிச்சு அங்கே இருக்க. நீ வெளியில வாமா. ஏமா வாமா வெளியில. யாரு வெளியில வாங்க. பாட்டா வெளியில கொண்டுக்கோ. வாரியா நாங்க உள்ள ஆட்டுமா அப்படி சொல்லுடா. நீ இப்ப மறக்கல. நான் சத்தியமா பார்த்தேன். அது அந்த முண்டை கட்சி அங்கே கண்ணு இப்பதான். அவன் முண்டை கண்ணும் அவன் 2 செடி எனக்கு தெரியாதாடா. அதை விட அவன் பாசம் எனக்கு நல்லாவே தெரியும்டா. சத்தியமா சொல்ல அந்த பிள்ளை பேசி சுட்டு என்ன பாரு. ஏமா அங்கே கண்ணி இல்ல இந்த புள்ள நடிக்குது. சத்தியமா சொல்றேன். இது அந்த முண்டை கட்சி அங்கே கண்ணி பிள்ளைதான். இந்த பொம்பளை புள்ளை மட்டும் நேரத்துக்கு தகுந்த மாதிரி என்னமா நடிக்குது. இல்ல அவளும் இப்பதான் நடிப்பா. யாருக்கு நேரம் என்ன கொஞ்சம் மாதிரி வருவா. அதே அம்மாவா அத்தையா வந்துட்டா போதும். என்னமா பிளேட்டை மாத்தி போடுவா. அப்படிதான் இந்த பொம்பளை பிள்ளைலாம் ஒண்ணு இல்லடா. காலையில சரி எப்படிமா இருக்குன்னு எட்டி பார்க்க போனேன். என்கிட்ட இருக்க வரைக்கும் நல்லதான் நடிச்சா. எங்க அம்மா வந்து அப்படியே பிளேட் தூக்கி மாத்தி போட்டுட்டா. எங்க அம்மா தூ அப்படின்னு தூக்கிட்டு போறா என்னை பார்த்து. நான் ஏதோ காஞ்சி கிடக்க மாதிரி அசிங்கப்பட்டுட்டா. நீங்க அப்படித்தான் போயிருப்பீங்க. எனக்கு ஏதோ ஒரு பிள்ளைகிட்ட கோத்துட பாக்கீல நீங்க. ஏதோ ஒரு புள்ளடா. இது அந்த முண்டை கடிச்சு அங்கே தண்ணி புள்ளதாம்ல.
அவ முகக்கட்டையே வேற மாதிரி இருக்கு, ஏதோ வெள்ளக்காரி மாதிரி இருக்கா. நீ கூட தாடி எடுத்தா அப்படிதான்டா இருப்ப. டேய் அவ ஸ்டைல் பண்ணிட்டு வந்துட்டா, சொன்ன கேளு. டேய் எல்லாத்தையும் மறைச்சல, அவன் நித்திருக்கு குங்குமத்தை மறைச்சக்கலான்னு பார்த்தா. ஐயோ அதை மறந்துட்டேனே. உனக்கு என்ன வேணும்? அதிகமா வாய் குவாண்டிக்கிட்டு போதே, ஒழுங்கா பேசினா. நாங்கள அப்பட்டா பேசுவோம். ஓ வாய் சுளுக்கிக்காம. ஆமா, எங்க ஊர்ல பேர் அதுக்கு சுளுக்கு வியாதின்றாங்க. இந்த நாக்குல வசம்பு விசம்பு வச்சு தேய்க்க கூடாது. இல்லடா, பிறந்த புள்ள பேச தெரியாம பேசின மாதிரில பேசிட்டு இருக்கா. அதான் அவ அப்படிதான் பேசலாம் இருக்கும். என்னண்ணே வாங்க போவோம். ஏண்டா இன்னும் அந்த பிள்ளைய கண்டுபிடிக்கல? நான் எவன் மூஞ்சி பார்க்க மாட்டேன். வாங்க. பட தப்பிச்சம்பா. ஏய், சத்தியமா சொல்றேன்டா, அந்த பிள்ளைதான் இது. உனக்கு சந்தேகம் வந்தா உத்து வேணாலும் பாருடா. ஐயோ ஐயோ கிட்ட வராங்களே, கண்டுபிடிச்சிருவாங்களோ. டேய் அங்கே தண்ணி தர வேற எவனையும் கிட்ட போய் பார்க்க மாட்டேன்னு அன்னைக்கு சபதம்லாம் விட்ட. இல்லடா சொன்னேன், நீங்க இதெல்லாம் பார்க்க சொன்னீங்க. இல்லடா நீ தான் அன்னைக்கு முண்டை கடிச்சு அந்த அங்கே இருக்க நீ தர வேற எவனையும் எடுத்து பார்க்க மாட்டேன்னு அழுதுகிட்டே சொன்னீங்க. இன்னைக்கு இந்த பிள்ளை போய் பாருன்னு பார்க்க போறேன். நான் சும்மா சொன்னேன்டா, நீ போய் பாரு, ஒன்னும் வேண்டாம். அப்பட தப்பிச்சம்பா. இங்க பாரு, அவங்கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம், என்கிட்ட தப்பிக்க முடியாது. நீ அங்கே இருக்க எனக்கு தெரியும். எதுக்கு இந்த நடிப்பு? நீங்க என்ன சொல்றது எனக்கு புரியல. புரியலே? ஓ புரியும் புரியும். ஆமா புரியலே புரியல. ம். ஆத்தி வச்சு உமாவே ரொம்ப நோட் பண்ணுவா. ஐயோ ரொம்ப நோட் பண்ணுதாலே. நம்ம யாருங்க கண்டுபிடிச்சு சொல்லி கொடுத்துருவாளோ. நான் அந்த சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த டிவில கலர் கலர் ட்ரெஸ் போட்டு ஒன்னொன்னே மாறி மாறி வரும். அப்புறம் எனக்கு சந்தேகமா இருக்கும், எப்படிடா டிவில இருக்கும்போது இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் கிடைக்குது, ஒரு செகண்டுக்கு ஒரு ட்ரெஸ் எல்லாம் போடுதவ, அது கலர் கலரா ட்ரெஸ் போடுதாவளேன்னு ஆச்சரியமா இருக்கும். இந்த சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா அதுலாம் அப்படி கலர் மாறிக்கிட்டே இருக்கும். அதான் என்னடா சடனா இத்தனை ட்ரெஸ் மாத்துறவ, நமக்கு மட்டும் அப்படிலாம் ட்ரெஸ் கிடைக்கலன்னு எங்க அம்மா கிட்ட அடம் முடிச்சு அந்த ட்ரெஸ்ஸை கேட்பேன். ஆமா, அதுக்கு எங்க அம்மா இந்த மாதிரி ட்ரெஸ் உலகத்துல கிடைக்காதுன்னுட்டு அது டிவிக்குள்ள இருக்கவே தான் போடவே, நமக்கு எல்லாம் கிடைக்காதுன்னு எங்க அம்மா சொல்லி விட்டாவ. அது என்ன டிவிக்குள்ள இருக்கிறதுக்கு மட்டும் கிடைக்குது, நமக்கு கிடைக்காம போயிடும்னு டிவி அக்கு வேற ஆணி வேற பிரிஞ்சு பார்த்தேன், உள்ள ஒரு பய ஒளியில இல்ல. இப்ப நான் எதுக்கு சொன்னேன்னா, ஒரு செகண்ட் தான் அவரும் நான் பார்த்துட்டு போய் அங்கே தனியா நின்றுட்டு இருந்தேன். அதுக்குள்ள மாடர்ன் லுக்ல வந்திருக்கியே எப்படி? நீ தலையில கச்சில எண்ணெய் கழுவுறதுக்கே ஒரு வாரம் ஆகும், அதுக்குள்ள எப்படின்னு கேட்க. அடப்பா எப்படிலாம் பேசுறாங்க பாரு. நீ தலையை அலசுக்கு ஷாம்பு போட்டு வந்தா கூட 1 மணி நேரம் இருக்கும், அது காய வைக்கிறதுக்கு பல வாரம் இருக்கும். எப்படி? அதுவும் உடம்பு கலர்ல முடி இருக்கா எப்படி? அத்தி முடிய தூக்கி பாத்துருவாங்களா? இங்க பாரு, நீ என்ன அவனை வேணா ஏமாத்தலாம், என்னால ஏமாத்த முடியாது. சரி சரி, கல்ல பார்த்து சுத்திட்டு இருக்கான், பார்த்து உட்காருமா. இந்த வந்துட்டாருல பகவானே. ஓய் ஓய் ஓய், இங்க பாரு, நீ அங்க இருக்க நீ எனக்கு தெரியும். இப்ப அந்த பையனால என்ன மறைச்சிட்டு போறான்? ஒழுங்கு மதியத்தை அவங்க கிட்ட வந்து நான் தான் அங்க இருக்கேன்னு சொல்லிடு. நீங்க யாரு? ரைட்டு விடு, எப்படி ஒண்ணு அங்க இருக்கேன்னு நிரூபிக்கணும்னு எனக்கு தெரியும். அப்பா அப்பா, ஐயோ இனி சந்தேகம் வந்துருமா? ஐயோ சந்தேகப்பட்டு வந்திருக்காங்க, இப்ப நான் என்ன பண்ண? திருட்டு பையன் தான், அதான் பார்த்து என்ன. ஐயோ பக்கத்துல வந்து நிக்காளே. ஐயோ என்ன என்ன வேணும்? ஒண்ணுல திருட வந்தான், பார்த்து இருக்க சொல்ல வந்தேன். அதெல்லாம் என்ன பாத்துக்க தெரியும், நீங்க கிளம்புங்க. குரங்கு பார்த்து திருட அப்படித்தான் வந்துருவான். சபா சபா. ஏடா இப்ப நம்புறே நீ? அட போகணே, அது அவா இல்லனே. இது ஏதோ வெளிநாட்டு குரங்கு மாதிரி இருக்கு. வெளிநாட்டு குரங்குலாம் இல்ல, நீ வெட்டி கழிச்சு அந்த குரங்கு தான். சே இல்லண்ணா, அவத்தால என்ன தச்சு நல்லா வலிச்சு எல்லாம் கட்டி பூலாம் வச்சிருப்பா. அத்தான்டா நான் கேட்க, ஏண்டா நமக்கெல்லாம் இப்படி சடனா மாறுற மாதிரி எந்த மேக்கப்பும் இல்ல. அண்ணே அது மேக்கப் இல்லண்ணே, அது எந்த நாட்டு காரியம். அவளை போய் அவ கூட கம்பேர் பண்ணிக்கிட்டு அவ வேறண்ணே. அதான் வேற ஒருத்தி தெரியல, அது இருக்குன்னா 10 நிமிஷம் நின்று பார்த்தேன். அவளான்னு பார்த்தேன், அதான் அவ இல்ல நம்பிக்கிட்டு தானே போன, அப்புறம் என்ன 10 நிமிஷம் நின்று பார்த்தேன். அவ இல்லன்னு பாத்துருக்கே, 10 நிமிஷம் ஒத்து பாத்திருக்கிய, அப்ப அவதானே இருந்தா நீ எவ்வளவு நேரம் பாத்திருப்ப? நான் ஒண்ணு உங்க மாதிரி காஞ்சி கிடக்கல. எனக்கு 6 மாசம் கழிச்சு பிறந்தவன நான் காஞ்சி போய் அட போவிப்பேன். யாழினி எங்க அம்மா ஓடிட்டு வேற உசுப்பேத்தி விட்டா. இல்ல திருடன அப்புறமா பிடிச்சுக்கிடுவேன். என்ன உங்களை கிங்ஸ் என்ன கூப்பிட்டு இருக்கான்?
அதானே 5 நிமிஷம் விட்டுற மாட்டீங்க. நீங்க அவனை பிடிக்காம எங்க போயிட்டு இருக்கியா? புரிஞ்சு வச்சுனே. ஒண்ணு பிஞ்சிலே படுத்துருங்க, இல்லைன்னா 7 வயசானாலும் எந்த விவரமும் தெரியாம இருங்க. நீ அப்படி நான் இப்படி ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டேன்டா டயத்தெல்லாம். போடா போடா. பையன் கூடயே இருந்துட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிறதானுங்க. நமக்கு எந்த நேரத்துல என்னங்கிறது இவங்களுக்கு தான் தெரியுது. போடா. சரி நான் சீக்கிரம் போயிட்டு வந்துங்கண்ணே. ஓடி சொல்லிட்டேன். அண்ணே கார்ல போண்டா, திருத்தலா போகும்போது ஞாபகம் பைக்ல கொண்டு வந்துட்டா. அப்படிங்கிறியோ? ஆமாண்ணே. சரிடா, தம்பி சொன்ன சரியாதான் இருக்கும். சரி சரி, வண்டிடு வண்டிடு. வந்துகிட்டு இருக்கானுங்க, நாங்க சொன்ன மாதிரி மட்டும் பண்ணா போதும். மாமா, அவன்ல ஒரு இஞ்சி கூட நீங்க மதிக்க கூடாது. நீங்க அவனுக்கிட்ட தெனாவட்ட தான் பேசணும். நீங்க எந்த அளவுக்கு தெனாவட்ட பேசுறீங்களோ அந்த அளவுக்கு அவன் இறங்கி இறங்கி போவானுங்க. காலில் விழுந்து கெஞ்ச அளவுக்கு நீ தெனாவட்டத்தனம் பண்ணணும். அவங்க காசுக்காக எந்த அளவுக்கு இறங்குவானுங்க. இதுதான் நமக்கான சந்தர்ப்பம். எவ்வளவு மட்டமா நடத்துறமோ நடத்துங்க. இந்த ஓனைகளுக்கு மட்டும் இறக்கமே பற்றக்கூடாது. இசை சொன்னதை மனசுல வச்சுக்க. கோவத்து உச்சத்துல இருக்கேன். அவனுக்கு மட்டும் வரட்டும், என் ஆட்டத்தை பாரு. வரணுங்களா? வந்துட்டானுங்க. அவனுக்கு கார் மாதிரி தான் இருக்கு. போகும்போது அவனுக்கு நடந்துதான் போகணும். சரி சரி, நான் அந்த சைடு நினைக்கிறேன். என்ன வேணும்? எங்க வீட்டு பையனை பார்க்கணும். சார் ரொம்ப பிஸியா இருக்காரு. சார் வரவு செலவு பார்த்துட்டு இருக்காரு. நாங்க எங்க வீட்டு பிள்ளைகிட்ட பேச வந்திருக்கோமா? நாங்க எங்க வீட்டு பிள்ளைகிட்ட தனியா பேசணும். கொஞ்சம் போறீங்களா? இல்லையே, நான் என் சாரன் மாமா விட்டு எங்கேயும் போக மாட்டேன். அவரு அடியாளு எங்க சாரன் மாமாவுக்கு. புதுசா சேர்ந்திருக்கேன், சாரோட பாடி கார்டு. நீங்க எது பேசினாலும் ஃபர்ஸ்ட் என்கிட்ட தான் பேசணும். தம்பி ரொம்ப பேசாதீங்க. அவர் எங்க வீட்டு புள்ள, நாங்க அவர்கிட்ட பேசணும். அவரா? இவனாலும் அவன் இவன் இப்போ அவரு. ஓகே, நாங்க எங்க வீட்டு பிள்ளைகிட்ட தனியா பேசணுமா? கொஞ்சம் தள்ளுமா. என்ன மாமா, என்ன சொன்னீங்க? சரணே வாமா, கொஞ்சம் கார்ல தனியா பேசணும் வாமா. வரல மாமா, எதுனாலும் சொல்லுங்க. டயர்டா இருக்குது, எங்கேயும் வர்ற மாதிரி இல்ல. இவங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல, இது என் பொண்ணுதான், இது என் அசிஸ்டன்ட் தான், ஒன்னும் பிரச்சனை இல்ல. சொல்லுங்க. சரவண் தாத்தா கூப்பிடுறல, வா. சார் ரொம்ப பிஸியா இருக்காங்க, தொந்தரவு பண்ணாதீங்க, போயிட்டு பெறவாங்க. சரவண் அவன் மாமா, வா உன்கிட்ட பேசணும். பரவாயில்ல மாமா, இங்கே சொல்லுங்க. வேற ஒண்ணும் இல்ல, இப்பமே கிளம்பி நம்ம வீட்டுக்கு வந்துரு. எதுக்கு மாமா? கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு, வா. ஏதாவது பேசணும், என் ஆபீஸ்க்கு வாங்களேன், அங்க வச்சு பேசிக்கலாம். பிசினஸ்னா நம்ம ஆபீஸ் வச்சு பேசலாம், இது குடும்ப விஷயம். குடும்பமா? எனக்கு என்ன மாமா குடும்பம்? குடும்ப விஷயத்த பேசுறதுக்கு நான் பெரிய மனுஷனா இல்ல. குடும்ப விஷயத்த நீங்களே பேசி முடிச்சுடுங்க. இல்ல சரவண், உங்ககிட்ட பேசி ஆகணும், வா. வா சரவணே. ஐயோ மாமா, கோவப்படுத்தாதீங்க, எனக்கெல்லாம் வர முடியாது. எங்க உட்காந்து பேசுறதுக்கு எனக்கு டைம் இல்ல. பேசுறது சரவண் தானே? ஆமா, எங்க சார் கிட்ட குரல வசதி பேசுறீங்க, போட்டு தள்ளிடுவேன். அதான் எங்க மாமா வர மாட்டேன்னு சொல்றாருல. சரவண், உன் பேர்ல தாத்தா சொத்து எழுதி வைக்க போறேன். அப்பா என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்னப்பா சொத்து எழுதி வைக்க போறீங்களா? தாய், சின்ன மீனை போட்டுதான் பெரிய மீனை பிடிக்கணும். இங்க பாரு, அவன் நம்ம வீட்டுக்கு வந்தாதான் சொத்தை போய் எழுதி வாங்க முடியும். இப்படியே நம்ம ரோட்ல நின்று அவனை திறமை கூட்டிட்டு இருக்க முடியாது. நான் சொல்றதை மட்டும் கேளுங்க. சொத்து தானே, பரவாயில்ல விடுங்க. அப்பா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன தாத்தா சொன்னீங்க? உன் பேர்ல கொஞ்சம் சொத்து எழுதி வைக்கலான்னு இருக்கேன், அதுக்கு தானே தாத்தா கூப்பிட்டு இருக்கேன். சொத்தா? அது எப்படி தாத்தா உங்க சொத்து எனக்கு கிடைக்கும்? அது வேற ஒண்ணு இல்ல, உன் பேர்ல இந்த காலேஜ் தான், அத உன் பேர்ல மாத்தி வைக்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம். மாமா பாதி ஜெயிச்சிட்டோம் மாமா. ஜெய் போடுங்கடா வெடியா. தங்கப்புல, நீ போட்ட பிளான் சூப்பர். அவன் எது பண்ணாலும் சரியாதான் பண்ணுவா. மாமா கிட்டத்தட்ட நம்ம நெருங்கிட்டோம் மாமா. என்ன தாத்தா சொல்றீங்க? எனக்கு புரியல. உன் பேர்ல காலேஜ் எழுதி வைக்கலான்னு இருக்கோம். காலேஜ் இசைத்தங்கம் என்ன பண்ண? அது எதுக்கு மாமா? உங்ககிட்ட இருக்க பணத்துக்கு 1000 காலேஜ் உருவாக்கலாம். 5 பைசா 10 பைசா காலேஜ் உங்க தலையில கட்ட பாக்காங்க. வேண்டாம் மாமா. என்னவா சொல்ற? 5 பைசா 10 பைசாவா? ஆமா, ஒண்ணு கத்ததை எங்க மாமா பேர்ல எழுத பாக்கீங்க. எங்க மாமா கிட்ட இருக்க பணத்துக்கும் சொத்துக்கும் 1000 காலேஜ் வெளிநாடு வரைக்கும் உருவாக்கலாம். மாசம் ஒரு பிள்ளைக்கு மட்டும் 9 லட்சம் ரூபாய் ஃபீஸ். அந்த காலேஜ் தான் என் பேருக்கு நான் எழுதி வைக்க போறேன். எந்த காலேஜ்? அந்த இன்ஜினியரிங் காலேஜ்? ஆமா. அத வச்சு நாக்கா வலிக்க முடியும் மாமா. உங்களை சீப்பாக்கிட்டாங்க. தாத்தா என்ன தாத்தா, என் பொண்ணு சிரிக்கிற அளவுக்கு நடந்துக்கிறீங்க. அந்த காலேஜ் வச்சு நான் என்ன பண்ண போறேன்? அது எனக்கு வேண்டாம். அதுல மட்டும் கோடி கோடியா வரும்டா. எத்தனை கோடி வந்துரும்? எங்க மாமா கிட்ட இருக்க கோடிக்கு ஈடாகுமா? சார் நேரத்தை வேஸ்ட் அடிக்காதீங்க சார், கிளம்புங்க. எனக்கு எதுவும் வேண்டாம் தாத்தா, நீங்க கிளம்புங்க. மெடிக்கல் காலேஜ் சேர்த்து உனக்கு நான் எழுதி வைக்கிறேன். போடுங்கடா வெடியா.
நிறைய நாட்டுல நமக்கு காலேஜ் இருக்குது. ஒரு கண்ட்ரிக்கு 3 காலேஜ் கூட பிடிக்கலாம். வெளிநாட்டுல புரியுதா? நேரத்தை வேஸ்ட் பண்ணாம கிளம்புங்க. ஓட்டம் அதிகமா இருக்குமா? அத சொன்னல, கிளம்புங்க. நீங்க கிளம்ப மாட்டீங்க மாமா. நீ சொன்னா நான் கேப்பேம்மா. கிளம்பிடுவோம். என்னப்பா காலேஜ் குடுக்கறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? நமக்கு பேரு புகழே காலேஜ்ல இருந்து தான் வந்துகிட்டு இருக்கு. அத போய் அந்த ஒண்ணுக்கத்த பையனுக்கு கொடுக்கணும்னு சொல்லி பேசிட்டு இருக்கீங்க. அந்த காலேஜை கொடுத்ததுக்கே அவன் வாங்கல. அப்ப அவன் ஸ்டேட்டஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாத்துக்கோங்க. டேய், நாம வெறும் உள்ளூர்ல தான் ஒரே ஒரு காலேஜ் வச்சிருக்கோம். அவன் வெளிநாடுகள்ல பல காலேஜ் வச்சிருக்கான். காலத்துக்கு இந்த 2 காலேஜ் வச்சு ஓட்ட போறீங்களா என்ன? ஃபாரின் இருக்க காலேஜ் எல்லாம் நம்ம நிர்வாகம் பண்ண வேண்டாம். செம்புலிங்கம் பேரு எப்படி நாடு முழுக்க பரவி கிடக்கும், அப்படி நம்ம பேரும் பரவி கிடக்கணும். தியாகராஜன், நம்மளோட இந்தியா தாண்டில இந்த ஸ்டேட் தாண்டி கூட ஒரு காலேஜ் வைக்க முடியல. அவனுக்கு மும்பைல மட்டும் 3 காலேஜ் இருக்குது. சும்மா இருடா, அவன் நம்ம கூட வந்தாலே போதும். அவனை வச்சு நம்ம காலத்துக்கு வாழ்ந்துட்டு போயிடலாம். அவன் எப்படியாவது நம்ம கூட இருக்கணும். இப்படி எல்லாம் சொத்து அவன் பேர்ல வரும்னு தெரிஞ்சிருந்தா அவனை நம்ம கூடயே வச்சிருந்திருக்கலாம். வீணா பழிய சுமத்தி அவனை வீட்டை விட்டு அனுப்பிட்டோம். இப்ப நம்ம தாங்கினாலும் அவன் வரமாட்டேங்க. இவன் பேர்ல இப்படி சொத்து மாறணும் யாருக்கிட்ட தெரியும்? எப்படிடா இவனை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போவ? இங்க பாரு, செம்பிளிங்க குடும்பத்துல இருந்து அவனை எப்படியாவது நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போனோம். பேசாம கோர்ட்ல கேஸ் கொடுத்துட்டா என்ன? எப்படி? சின்ன வயசுல நாங்க தான் அவனை தத்தெடுத்து வளர்த்தோன்னு கேஸ் கொடுத்தா அந்த கிங்ஸின் ராஜா வந்துட்டான். அவனை பத்த வரைக்கும் அவன் தான் ஜட்ஜி, அவன் தான் நீதிமன்றம், அவன் தான் தீர்ப்பு கொடுப்பான். அதெல்லாம் லைக் படாது. இந்த ஊர் எல்லை தாண்டி கூட அவன் மேல கேஸ் கொடுக்க முடியாது. போட்டு தள்ளிடுவான். டேய், நம்ம கேஸ் கொடுக்க போறோம் நம்ம போட்டுருவான். சும்மா கடை. நாம படிச்சவங்க போறத ஓனாய். அவன் ரவுடி, நல்லது செய்யற ரவுடி. அவன் நல்லது மட்டும் ஒரு ஜனத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்கான். வீரன், போட்டு தள்ளிடுவான். அந்த கிங்ஸின் பட்டு விஷயம் தெரிஞ்சதே. டேய், அவ அப்ப கிங்ஸின் ராஜா கூட கொஞ்சம் கண்ணாத்திரலாம். அந்த கிங்ஸின் பையன் இருக்கான் பாரு, அவனை பத்தி தெரியல. புள்ளே வாங்குடி, புள்ளே வாங்காம அங்க தள்ளி தள்ளி போய்கிட்டு இருக்கா. அவன் அங்க வைங்க, நான் தூக்கி கொடுதா. புள்ளைய கையில புடிடி. வந்தா என்ன ஆகும்னு எனக்கு தெரியும். இங்க பாருங்க, இந்த மாதிரி சேட்டெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிள்ளை அங்க வைங்க, நான் எடுத்துக்கிடுவேன். என்னடி பொறுப்பே இல்லாம இருக்க? அவன் அம்மா கிட்ட தான் வரணும்னு ஒத்த கால நிக்காம புடி. அது எனக்கும் தெரியும். நீங்க அவன் அங்க வைங்க. பாத்தீடா, அவங்க அம்மாக்கு உன் மேல பாசமே இல்ல. அதுக்காக நம்ம அப்படியே விட்டுற முடியும்? சரி சரி, இரு, நான் பக்கத்துல வாரேன். பாரு, என்ன பண்ண, பிள்ளைக்காக வந்துதான் ஆகணும். அப்படி ஒண்ணு வர வேண்டாம். அவன் அங்க வைங்க. என்னங்க காலையில இன்னைக்கு உங்களை ஏறி விட்டுருக்கு. பார், நீ புள்ளை ரொம்ப சோதிக்க. ஏன் அவன் அண்ணன் ஆகணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். இங்க பாருங்க, இப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டேன். நான் சொன்ன நம்மடல தம்பி. பார், அண்ணன் ஆகணுமா? ஆமா, இது அப்படி சொன்னேன். சத்தியமா சொன்னாண்டி. உங்களுக்கு வெளியில வேலை இல்ல? இன்னைக்கு காவலுக்கு தான் போனோம். ஒன்னும் பிரச்சனை இல்ல. 5 நிமிஷம் லேட்டா போனா ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஒழுங்கு மரியாதை பிள்ளை வச்சுட்டு கிளம்புங்க. நீ வராம நான் போக மாட்டேன். விளையாடாதீங்க சொல்லிட்டேன். நான் இன்னும் விளையாடவே ஆரம்பிக்கல. நீ தான் விளையாட வரமாட்டேக்கிய. சும்மா இருங்க, அவனை தாங்க, நான் கொண்டுட்டு போறேன். சரி, நீ இனிமே இவ்வளவுதான். சரி புடி, நான் கிளம்புறேன். நேரம் ஆயிட்டு. சரிங்க. சரி, எனக்குள்ள திங்ஸ் எடுத்து வச்சிட்டியா? எடுத்து வச்சுட்டேன். சரி, நான் கிளம்புறேன். சரி, உனக்கு புடி, நேரம் ஆயிட்டு. கொண்டாங்க. இந்த புடி. தெய்வா, அம்மா கிட்ட இப்பெல்லாம் பண்ணாதீங்க. வாண்ணா வரமாட்டேனே. ஏமாத்திருக்கீங்க என்ன? பின்ன வாண்ணா வரணும்ல. விட்டுருங்க சொல்லிட்டேன். விட்டா விட்டு நான் பாட்டுக்கு போவேன். சரி, போ போ போ. வேண்டாம். நான் இன்னும் விளையாட ஆரம்பிக்கல. சேட்டை அதிகம். நான் இன்னும் சேட்டையே பண்ண ஆரம்பிக்கல. போதும் போதும், இவளுக்கு சேட்டை போதும். பத்தாது. சும்மா இருங்க. உள்ளேயே தூங்கிட்டான். ஆமா ஆமாடி, ஆமா. சும்மா இருங்க. என்ன சும்மா இருங்கண்ணா. சும்மா இருக்க கடி வெட்டி காதலிச்சு கல்யாணம் பண்ணிருக்கேன். நீங்க இதை சும்மாவே இருக்கலையே. ஓய், என்ன என்னடி? எல்லாருக்கிட்டையும் இப்ப வேண்டாம், மெதுவா சொல்லிக்கலாம். ஏன்? இப்ப வேண்டாம். தெரிஞ்சிட்டேன்னா? எப்படி தெரியும் இப்பவுமே? அதெல்லாம் தெரிஞ்சிடும். நான் சொல்லும் போது சொன்னா போதும். நான் சொல்ற நேரம் அது சரியா இருக்கணும். சரி. என்ன கோமா? இல்ல. கோமா இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதிகமா சந்தேகமா பாத்துக்கிட்டே இருந்தாங்க, அதான் டவுட்டா இருக்கு. பாத்துக்கலாம், நான் சமாளிச்சுக்கிறேன். ஏதாவது பண்ணுதா? என்ன வழக்கம் போலதா? சொல்லுற வரைக்கும் என்ன நம்ம தோட்டத்து வீட்டுல போய் இருக்கலாமா? தனியாவா? ஆமா. நம்ம 2 பேருமா? ஆமாடி. அப்பா விட்டுட்டு தான் மறு சொல்லி பாப்பாரு. அதெல்லாம் ஜானன் சொன்ன வரமாட்டாரு. நீ உடனே கிளம்பலாம். ஒரு மாசம் இருந்துட்டு வரணும்னு சொல்லிட்டு கிளம்பிடுவோம்.
வீட்டுல எல்லாம் சம்மதிப்பாங்களா? நான் இருக்கேன்ல, அதெல்லாம் நான் பார்த்துக்கிடுவேன். என் பொண்டாட்டி எனக்கு பார்க்க தெரியும். நம்ம தோட்டத்துக்கு கிளம்புறோம். உடனே கிளம்பு. உடனே நான் நல்லா பார்க்கணும். ம்? என் பொண்டாட்டிக்கு என் கையால சமைச்சு போடணும். என் பொண்டாட்டி துணி துவைச்சு போடணும். என் பொண்டாட்டி குழந்தை மாதிரி பார்த்துக்கணும். ஆசையா இருக்கு. இங்க இருந்தா எதுவும் நான் பண்ண முடியாது. தனியா சந்தோஷமா. பிள்ளைங்க உங்க அப்பா தந்துட்ட மாதிரி சொல்லி பாப்பாரு பாரு. சும்மாவே நம்ம கிட்ட தர மாட்டாரு. நான்லாம் போனா சைடா கொண்டுட்டு போயிருந்தாரு. பிள்ளைகளை தூக்கிட கூடாதுன்னு அங்கூடி கொண்டுட்டு போறாரு. என்னது சொல்ல? அதனால இப்படி தரமாட்டாரு. நம்ம ரெண்டே கிளம்பலாம். சரி இரு, நான் அப்பாட்ட சொல்லிட்டு கொஞ்சம் துணி மணி மட்டும் எடுத்துட்டு கிளம்பிடலாம். ம்? சரி, ஆனா எனக்கு நிறைய வேலை இருக்கும். நான் அடிக்கடி வெளியில போவேன். இது ஓ மண்ணுடி, ஓன் கோட்டை. நீ எங்கனாலும் தைரியமா போலாம். உனக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. சரியா கொடுப்பேன். உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? எதுக்கு அப்படி கேக்குற? இல்ல, டக்குனு இன்னொரு குழந்தை. கௌரவமா இருக்கு, கௌரவமா இருக்கு. மறுபடியும் இந்த கிங்ஸ் நான் போயிட்டானு. சந்தோஷத்தை வார்த்தையா சொல்ல முடியாது. காட்டுறேன். உங்களை பின்ன அப்பாவான சந்தோஷமா இருக்காதாடி? இது என்னடி கேள்வி? நான் அப்பாடி சந்தோஷமா தானே இருக்கும். நான் கனவு கண்டதே அதான். என் பிள்ளைங்க என்னை சுத்தி இருக்கணும். என் பசங்க எல்லாம் உன்னை மகாராணி மாதிரி பார்த்துக்கணும். நீ மகாராணி மாதிரி தான் வாழணும். நீ கடைசி வரைக்கும் மகாராணியாவே வாழணும். அவ்வளவு ஆசையா? ம். என்ன நீங்க வயசானா எப்படி இருப்பீங்க? ஏண்டி? சொல்லுங்களேன். இந்த சிங்கம் எப்பவும் இப்படித்தான் இருப்பான். இந்த சிங்கம் எப்பவும் சிங்கமாவே தான் சுத்துவான். இந்த சிங்கத்துக்கு ஏத்த மயிலும் அழகு போலதான் இருக்கும். நீ மயிலா மான்குட்டியா? உங்களுக்கு எப்படி தோணுது? சில நேரம் மயில தெரியும், ஆசை வந்தா மான்குட்டியா தெரியும். உங்களை ஓய், உனக்கு காலை முரட்டு காலையாதான் எப்பவும் தெரியும். முரட்டு காலை, முரட்டு காலை. இந்த முரட்டு கலையை பிடிக்குமா? பிடிக்காது. பிடிக்காம தான் இப்ப பாண்டியர் வயிற்றுக்குள்ள இருக்காரு. சொல்ல. இந்த காளைய பிடிக்குமா? இந்த காளைய பிடிக்குமான்னு நான் கேட்டேன். காளைய ரொம்ப பிடிக்கும். இந்த காலை தூக்கி வச்சு கொஞ்சனா அதை விட ரொம்ப பிடிக்கும். காதல் கொடுக்கறதுல இந்த முரட்டு காளையை அடிச்சுக்கவே முடியாது. முரட்டு காதை காதலையும் பெருசுதான். ம்? இது காதல் முரட்டு காலை. காளைக்கு இப்போ உங்களா? இல்ல, காளை நீ மான விடவே விடாது.